ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு ஹச்டபிள்யூ பேட்டரி தேவை. இது எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். ஐ மீன் எலக்ட்ரிக் ஷாப்பில் கிடைக்கும், ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். அண்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மோட்ரு எடுத்துக்கோங்க. இந்த மோட்ரு வந்து நம்மளுக்கு இதெல்லாம் மோட்ரு தான் மெயின். அப்படின்னா நம்ம அந்த காலத்து இந்த பட்டன் ஃபோன்ஸ்லலாம் வைப்ரேட் மோட்ரு இருக்கும், அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டு ஹச்டபிள்யூ பேட்டரி கனெக்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸோ அந்த பின்ஸ் 3 பின்ஸ் எடுத்துக்கோங்க. 2 பெரிய பின்ஸும் எனக்கு 1 சின்ன பின் எடுத்துக்கோங்க. இந்த பின்னுக்கு பதில் நீங்கள் கிட்டு கம்பி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவை. ஸோ இப்போ வந்து எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட பிளாக் அண்ட் ரெட் ஒயரை நீங்கள் எந்த இதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சால்ட்ரின் வைக்கணுன்னாலும் சால்ட்ரின் வச்சுக்கலாம். நான் சால்ட்ரின் வைக்கல, சும்மாவே மடித்து விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான், பட் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி 2 பின் எடுத்துக்கோங்க, பெரிய பின் எடுத்துக்கோங்க. அந்த பெரிய பின்னை இந்த மாதிரி எடுத்து நான் வளைக்கும் லைட்டாக வளைச்சிக்கோங்க. லைட்டாக வளைச்சா போதும். பின்னுபல் நீங்கள் கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். அந்த பின்னை வந்து 2 பின்னையுமே இந்த மாதிரி நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. 2 பின்னையும் இந்த மாதிரி நல்லா வளைச்சி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வயர் ஸ்ட்ரிப்பர் இருந்துச்சுன்னா, இல்லைனா கட்டிங் பிளேட் இருந்தால் கூட கட் பண்ணிக்கோங்க. அந்த பின் இருக்கும்போது நம்ம கையில் குத்த கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தான் வரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதோட சேம் ஹைட்டாக இருக்கணும், சேமும் இருக்கணும். ஒன்று ஹைட்டாக ஒன்று ஸ்மாலாக இருக்கும், சிறுசாக இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த சின்ன ஊக்களையும் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன ஊக்களையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேட்ரிக்கோட பின்பக்கத்தில் வந்து நான் வந்து ஒரு டபுள் சைட் டேப் போட்டு அதில் நான் வந்து மோட்ரு வந்து நான் ஒட்டிக்கிறேன். அதில் கொஞ்சம் தள்ளி வச்சே மோட்டரை ஒட்டுங்க. மோட்டரோட பின்னாடி பகுதி வந்து நம்ம பேட்ரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுற இடத்துல இருக்கணும். நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கணும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் க்ளூ போட்டுக்கோங்க. நான் க்ளூ போட்டுக்கிறேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் க்ளூ போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ இல்லைனா சூப்பர் க்ளூ கூட நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பர் க்ளூ, ஃப்ளெக்ஸ் குயிக், அந்த மாதிரி ஃபெவிக்விக் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகே, நம்ம போட்டுக்கலாம். கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 எண்ட்லேயும் சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதையும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கிடுதேன். 2 இதுலேயும் பேஸ்ட் பண்ணிக்கிடுதேன். நல்லா விரிச்சு வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குட்டி பின்னை வந்து நடுவில் உள்ள அந்த ஹோல்ஸில் ஹாட் க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஹாட் க்ளூ இல்லைனாலும் நீங்கள் ஃபெவிக்விக் இல்லைனா ஃப்ளெக்ஸ் குயிக் அந்த மாதிரி சூப்பர் க்ளூ அந்த மாதிரி உள்ளதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரோபோட். நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனால் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.